மக்களே, நியூசிலாந்து மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா செமிஃபைனல் குரூஷியலான மேட்ச்சு. யார் ஜெயிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பதட்டத்தோடு பார்த்துட்டு இருந்தா, அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் பதட்டப்பட வேண்டாம், நாங்களாம் எவ்வளோ அசால்ட்டாக முடிக்கிறோன்ற மாதிரி நியூசிலாந்தோட ஓப்பனர்ஸ் ஒரு பக்கம் டீம் ஸ்டைப்படாக இருக்கட்டும், ஃபின் ஆலனாக இருக்கட்டும், அடிச்ச அடி ஒவ்வொன்றும் இடி மாதிரி விழுந்துக்கிட்டே இருந்தது. ஆரம்பிச்சது என்னமோ ஸ்டைப்பட் தான் அப்படியே ஆரம்பிச்சாரு. ஆனால் அதுக்கப்புறம் ஃபினிஷிங்கில் வந்து ஃபின் ஆலன் சம்பவம் பண்ணி ரெக்கார்டு பண்ணாரு, எல்லாத்தையும் உடைச்சு எறிஞ்சிருக்கார். 33 பால் ஒரு 100ன்ற மாதிரி ஒரு வரலாற்றுல ஃபின் ஆலன் அப்படின்றத எழுதியிருக்கார். அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான். அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். குறிப்பா 170 டார்கெட் 12 ஓவர்ல சேஸ் பண்ணணும்னா ஈஸி கிடையாது. அசால்ட்டாங்க விட்டா 200 240 கொடுத்திருந்தா கூட அசால்ட்டா சேஸ் பண்ணியிருப்பாங்க போல. அந்த மாதிரி அடி வேற மாதிரி இருந்துச்சு. அதுல அவர் பண்ண ரெக்கார்ட்ஸை மட்டும் நம்ம எடுத்து பார்ப்போமே. இதுல T20 வேர்ல்டு கப், ஸோ இந்த ஐசிசி டோர்னமெண்ட் வரலாற்றிலேயே இதுதான் ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி. இந்த டோர்னமெண்ட்லேயே 33 பால்ல 100. அதுல குறிப்பா கன்வர்ஷன் ரேஷியோ இருக்கு, 50 to 100 கன்வர்ஷன். கிட்டத்தட்ட ஒரு 23 பால்ல வந்து பாத்தீங்கன்னா 50 அடிச்சிருந்தாரு. அடுத்த 50 ஒரு 10 பால்ல வந்திருக்கு. அப்ப அடி பாத்துங்க எப்படி இருந்திருக்கும்ட்டு. அந்த மாதிரி இதுல தேர்டு ஃபாஸ்டஸ்ட் 100 அப்படின்ற ஒரு ரெக்கார்டுமே பறிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி 27 பால்ல சாஹில் சானும், அதுக்கப்புறம் முகமது ஃபகத் இவர் 29 பால்ல, அடுத்து 33. இது இந்த 33லயே ஒரு 3 பேர் அடிச்சிருக்காங்க. சிக்கந்தர் ராசா, அதுக்கப்புறம் ஜான் நிக்கோல் அண்ட் ஃபின் ஆலன். இந்த 3 பேருமே வந்து ஈக்குவலைஸ் பண்ணியிருக்காங்க அந்த ரெக்கார்ட்ல. ஓகே, அதை தாண்டி வேற என்னெல்லாம் நடந்திருக்குன்னா, ஃபாஸ்டஸ்ட் T20 வேர்ல்டு கப் 100, ஃபாஸ்டஸ்ட் அகெயின்ஸ்ட் ஃபுல் மெம்பர் சைடு இன் T20, அடுத்து ஜாயிண்ட் ஃபாஸ்டஸ்ட், தேர்ட் ஃபாஸ்டஸ்ட் இன் ஓவரால் T20s அப்படின்றதையும் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி இந்த நாக் அவுட் ஒரு குரூஷியலான மேட்ச், பதட்டமான மேட்ச்ல ஹையஸ்ட் ஸ்கோரே இதுதான். ஃபின் ஆலன் அடிச்ச 100 தான் இது வரைக்கும் வரலாற்றிலேயே ஒரு ஹையஸ்ட் ஸ்கோரா இருக்கு. அதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னா தில்ஷான் 96 நாட் அவுட்ல இருந்திருக்கு. அதை தாண்டி நியூசிலாந்து வீரராக T20ல 3வது பிளேயரா செஞ்சுரி அடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிரெண்டன் மெக்கலம், 2வது கிளென் பிலிப்ஸ், 3வது ஃபின் ஆலன். ஓகேவா, இதுல நேத்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஒரு மோசமான எண்டு வந்திருக்கு. இது வரைக்கும் இந்த சீரீஸ்ல தோக்காத இருந்த சவுத் ஆப்பிரிக்கா அவங்களுடைய முதல் லாஸும் ஆயிருக்காங்க. அதை தாண்டி அவங்களுடைய ஸ்ட்ரீக் கண்டினியூஸ் வின் ரெக்கார்டு இருக்குல்ல, அது உடைக்கப்பட்டிருக்கு. அடுத்து ஃபின் ஆலன் ஹையஸ்ட் நாக் அவுட்ல பவுண்டரி ஹையஸ்ட் அடிச்ச நபர் அப்படின்ற ஒரு இலக்கியம் பெற்றிருக்கார். இந்த சீசன்ல இந்த T20 வேர்ல்டு கப்ல 20 சிக்ஸர் அடிச்சு முதல் இடத்துல அவர் தான் திகழ்றார் அப்படின்றது தான் பாயிண்ட். ஒரே மேட்ச் ஒட்டு மொத்தமா கொலாப்ஸ் பண்ணி செஞ்சு விட்டு சவுத் ஆப்பிரிக்கா வெளியே அமைச்சிருக்கார். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் கைஸ்.